ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பருப்பு பாயசம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க. நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம். டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இதுக்கு நான் 1:1 ரேஷியோவில் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஃபஸ்ட்டு திக் பண்ணுறதுக்காக நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சிட்டு போட்டு நல்லா திக்கன் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு 2 கப் நீங்கள் எடுத்திங்கன்னா 1.5 கப் வரைக்கும் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாகு பதம் தேவை கிடையாது. இதுக்கு தேங்காய் பால் எடுக்கணுங்க. தேங்காய் பால் நான் ஒரு 1.5 மூடி தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்து நம்ம அதை போடுறோங்க. போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு நிமிஷம் இது கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இதுக்கு முந்திரி வறுத்து நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காவை நம்ம சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியும் போட்டு நம்ம நெய்யில் வறுத்துட்டு போடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் வந்து நான் 3 ஏலக்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது அதிலே சேர்த்து அரைச்சி போட்டேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.